வணக்கம், வெல்கம் டு ஃபிஷிங் அலோன் தமிழ். இன்றைக்கி நான் மீன் பிடிக்க வந்திருக்க இடத்த பாருங்கள். நம்ம கம்மாயில் தான் இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். இந்த கம்மாயை பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக தண்ணி முள் வந்துருச்சு. 2 வருஷமாக தண்ணி நிற்கிது. இங்கே எப்படி பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது, ஆனால் தூண்டிலில் ரொம்ப கிடைக்குது இல்லை. இதில் நிறையா தேன்கிளிர், அதாவது தேலி மீன் சொல்லுவாங்க, அந்த மீன் நிறையா இருக்குது. அது மீன் நிறைய மீன்கள் அப்படிலாம் நிறையா இது பண்ணி அதான் நிறையா இருக்குது. ஆனால் தூண்டில் கடிக்காமல் இருக்கேன். நான் கடிச்சிச்சுன்னா நம்ம தூண்டி எடுத்துகிட்டு போயிடும். நம்ம எதிர்பார்த்து வந்திருக்க மீன் ஜிலேபி மீன் தான் வந்திருக்கோம். வாங்க இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிக்கலான்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு நான் சரியான இடத்த நல்ல இடமா பார்த்து உள்ளே போய் ஒரு முள் தூர ஒட்டி இது பண்ணிட்டேன். புழுவை முறிச்சு மாட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு தூண்டியில் புழு 2 முள் வச்சு 2 முள் தான் நான் 2 டபுள் முள் செட்டப் தான் வச்சுருக்கேன். 2 முள் இருந்துச்சுன்னா சில நேரம் 2 மாட்டோம். நம்மளுக்கு புழு ஒன்று சாப்பிட்டாலும் ஒன்றில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். புழுவை மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முள் மாட்டியாச்சு, இன்னொரு முள்ளை புழு மாட்டிக்கிறேன். சரி பண்ணிவிட்டு அதையும் சரி பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான இடத்த பார்த்து போடணும். ஆழத்தை செட் பண்ணிக்கிறோம். நம்ம எவ்வளோ ஆழம் இருக்கோ தரையில் கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி அந்த ஃப்ளோட்டை சரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே நான் போட்டு பார்ப்போம். கொஞ்சம் நேரம் கடிக்குதான்னு பார்க்குறேன். போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒன்றும் கடிக்கலை. இப்போ தான் ஒரு மீன் என்கிட்ட கடிச்சிருக்கு. கொஞ்சம் ஒரு சின்ன மீன் தான், பரவாயில்ல. ஃபஸ்ட்டு மீன் நல்லா மாட்டிருக்கு. இதை நம்ம எடுத்து இதில் போட்டுறேன். நான் என்னோட கொண்டு வந்து பையில் போட்டுறேன். நல்ல வெள்ளையாக இருக்குது மீன். கடலுக்கு இந்த மீன் நல்ல வெள்ளையாக இருக்குது. அந்த இடத்துல கடிக்கலைங்க. அடுத்து வேறு இடத்துல இந்த முள்ளுக்குள்ளே ஒட்டி போட்டு பார்ப்போம். முள்ளுக்குள்ளே ஒட்டி போட்டவொன்னே கொஞ்சம் நேரத்தில் கடிச்சிச்சு ஒரு மீன். கனமாக இருக்குது, இழுக்க முடியல. அடாடா 2 மீன் 2 மீன் பெரிய மீன், சரியான மீன். 2 பெரிய மீன் நம்மளுக்கு பார்த்தீங்களா. 2 எப்படி மாட்டிருக்குண்டு ஒரே மாதிரி ஜோடியாக வந்திருக்கும் போல். நல்ல கனமாக இருந்துச்சு. 2 பெரிய மீனாக இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 மீனும் 2ல் எதை பிடிக்கிறதுன்றே தெரில. 2 பெரிய மீனாக இருக்கிறனால. நான் எப்போவுமே சின்ன மீன் பெரிய மீனாக இருந்தால் பெரிய மீனை பிடிப்பேன். இப்போ 2மே பெருசாக இருக்குது. சரி, அதனால் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு உள்ளே போட்டுட்டு அடுத்த மீனை பிடிப்போம். இந்த மீனை பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். நல்லா மாட்டுக்கு. இப்படி மாட்டினா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 மீனாக மாட்டுறப்போ, நம்ம 2 மீன் மாட்டுறப்போ பயங்கரமாக இருக்கும், ஜாலியாக. ஆஹா, 2 மீன் மாட்டிச்சிடான்ட்டு திரும்ப அதே இடத்துல போட்டு பார்க்குறேன். இங்கே ஏதாவது கடிக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ கடிக்குது. அந்த ஃப்ளோட்டு இங்கிட்டு சைடில் போகுது. ஆஹா, இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். போடே வா 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 இழுத்தாச்சு. வாடே வா வா வா. இது ஒரு ஜிலேபி மீன் தான். ஃபுல்லாக ஜிலேபி தான். நல்ல வேலை தேலி கடிக்கலை. இது ஒரு நல்ல சைஸான ஜிலேபி மீன். இந்த மீனை பிடிச்சி நான் கொண்டு வந்தப்பா இதில் வலையில் போட்டுடலாம். பாருங்கள், கொக்கு ஒன்று தூரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அது கொக்கு மாதிரி நம்மளும் நின்றுக்கிட்டு இருக்கோங்க தண்ணிக்குள்ளே. 2 கொக்கு இருக்குது. ஒரு கொக்கு பெருசாக இருக்குது. அது நான் வீடியோ எடுக்கிற பார்க்குன்னு நினைக்கிறேன். சேம நிற்குது. கொக்கு, மீன் கொத்தி எல்லாமே மீனை பிடிக்கும் நல்லா. நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம இங்கே நிற்கிறோம் தண்ணிக்குள்ளே. இங்கே கடிக்குது. நம்ம துண்டில் ஒன்று இழுத்துருச்சு. வா 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 வா. இது ஒரு ஜிலேபி மீன், நல்ல மீன். தொங்கு புழு போட்டு தான் அடித்தேன். தொங்கு புழுலாம் டக்குன்னு அடிக்கும். நல்ல ஜிலேபி மீன் தான். 4-5 மீன் பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உள்ளே போட்டுறேன். என்னோடய வலைக்குள்ளே உள்ளே போட்டுறேன். அடுத்த மீன் இங்கே என்ன கடிக்குதுன்னு ஏதாவது பெரிய மீன் ஒரு 1/2 கிலோ சைஸில் கடித்தா நல்லாயிருக்கும். ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் 1/2 கிலோ சைஸில் பிடிக்கல. வந்துருச்சு பெருசாக இருக்க முடியல. உள்ளே எடுத்துகிட்டு போச்சு, முள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது. பெருசு மீன் தான். ஆஹா, பெரிய மீன் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் மீடியமான மீன் தான், ரொம்ப பெரிய மீன் இல்லை. ஆனால் அது இழுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மீன் மாதிரி இழுத்துச்சு. நான் கூட சரியான மீனாக இருக்குமோன்னு நினச்சேன். இது மீனை கலட்டி பார்த்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுருவோம். பாருங்கள், மீனோட சைஸை பாருங்கள். எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். இப்படி கடிச்சிட்டே இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்து போட்டாச்சு அதே இடத்துல. இந்த ஒன்று கடிச்சிருச்சு. வா வா வா. டேய், இழுக்கிறப்ப நல்ல விளாண்ட் அப்படியே நீந்திட்டே வரும் மீன். ஐயோ, பிடிச்சிட்டேன். கையை விட்டு உருவிடுச்சு. கையை லேசாக கீறி விட்டுருச்சுங்க முள். டக்குன்னு உருவிடுச்சு கையிலேருந்து. இப்படி தான் சில நேரம் கையை அறுத்து விட்டுருது. என்ன பண்ணுறது, மீன் முள் ஷார்ப்பாக இருக்கே.
நம்ம க்ளோவ் போடணும்னு பார்க்குறேன். அது இதுக்கு 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கும். வாங்குற கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு க்ளோவ் வாங்க முடியல. அடுத்து ஒரு க்ளோவ் வாங்கணும். இங்கே எதாவது கிடைக்குதுங்க. இழுக்குது வா 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 வா. எங்கே போகிற? வந்துக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு மீடியமான சைஸாக நம்ம கண்டையாக தான் கிடைக்குது. ரொம்ப சின்ன மீனாக கிடைக்கல. கொஞ்சம் சைஸான மீனாக தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. பரவாயில்ல. நல்லா கீழே நாடியில் போட்டிருக்கு. ஈஸி தான் எடுக்கிறது. நல்ல சைஸான ஒரு ஜிலேபி கண்டை. இதை எடுத்து பையில் போட்டுருவோம். டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த தூக்கி அடிச்சிடணும் தூண்டில். இங்கே இழுக்குது பற்றி இழுக்குது. முள்ளுக்குள்ளே விராத அட்டி 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 அட்ட அட்ரா 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 அட்ரா. ஐ மாடு மாதிரி தவறு ஆகுங்க. துள்ளுதுன்னு பாருங்கள். அது ஏதோ மாட்டிக்கிச்சுன்னு விறுன்னு போகுது அங்கிட்டு. நல்ல பெரிய மீன். நல்ல பிடிச்சதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு தான் நினைக்கிறேன் நம்மளுக்கு இன்றைக்கி. ஜிலேபி கண்டு இன்றைக்கி கடித்த மீன்களில் வந்து ஒரு அரை மணி நேரம் 1 ஹவர் கடிக்கவே இல்லை. எப்போவுமே அப்படி தான் செய்யுது. அந்த மீன் அந்த இடத்துக்கு வர்றதுக்காக லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் மீன் வர ஆரம்பிச்சுன்னா அடுத்த கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்குது. அது வரந்தாட்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் ஆகிக்கிட்டே வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒன்று ஏதாவது வருதான்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஏதாவது மீன், அடுத்த மீன் பெரிய மீனா? இல்லை வா 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 வா. அடடா, பெரிய மீன் மாதிரி இழுத்துச்சு. பார்த்தாண்டா கொஞ்சம் சின்ன மீனாக தான் இருக்குது பாருங்கள். ஐ கொஞ்சம் மீடியமான சைஸ் தான். பரவாயில்ல. உள்ளே போய் கடை, வலைக்குள்ளே கடை. நாளே நல்லா உயிராகவே கிடக்கும் அது பாட்டுக்கு. ஏதாவது பரவாயில்ல. நான் 1 மணி நேரம் எங்கேயாவது போய் மீன் பிடிச்சிட்டு 1 ஹவர் பைக்கில் வருவேன். அதுக்கப்புறமும் மீன் உயிராகவே இருக்கும். பெரிய பெரிய மீன்கள் சீக்கிரமாக வந்து சாகாது. சின்ன மீனை செத்துரும். பெரிய மீன் நம்ம 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸ் மீன்லாம் பிடிச்சோம்னா ஜிலேபி வந்து அந்த மீன் சாகுதே இல்லை. நம்ம தண்ணி அது ரொம்ப நேரம் உயிர் இருக்குது. அது வந்து நேரத்தில் ஒருவேளை அதுக்கு கெப்பாசிட்டி அந்த மாதிரி வந்துடும் போல். அடுத்து மீன் என்னது வருதான்னு பார்ப்போம். முள்ளெல்லாம் பட்டு போச்சு. உள்ளே இருக்க முள் ஃபுல்லாக. இங்கே எதாவது கடிக்குதா? இன்னும் ஒன்றும் இழுக்கலையே. டைம் வேறு ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இழுத்து பார்த்தா ஒன்றையும் காணாங்க. பாருங்கள், மழை வர்ற மாதிரி இருக்குது. நமக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. மணி 5 மணிக்கு மேலே ஆக போகுது. மழை வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் மழை வந்தாலும் வந்துடும். ஃபோன்லாம் வந்து நனைஞ்சிரும் பாருங்கள். அதனால் நம்ம கிளம்புவோம். பிடிச்சிட்டு இன்றைக்கி வீடியோ போதும். மீன்கள் போதும். வாங்க போகலாம். இன்றைக்கி பிடிச்சிருக்க மீனை பாருங்கள். இவ்வளோ மீன் பைக்கில் உள்ளே கிடக்கு. இதை நான் தனியாக வந்து உங்களுக்கு வந்து வெளியே கீழே எடுத்து தனியாக காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம பிடிச்சிருக்க மீன் இத்தனை மீன் பிடிச்சிருக்கேன். பரவாயில்ல. இன்றைக்கி பார்த்திங்களா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்ட்டு. ஒரு கரெக்டாக எண்ணலை. இவ்வளோ மீன் இருக்குது. பெரிய பெரிய மீன்கள், ஒரு மீடியமான சைஸ் மீன்கள் எல்லாமே இருக்குது. ரொம்ப பெருசு கிடையாது. நம்ம எப்பவும் பிடிக்கிற சைஸ் மீன் கிடையாது. நார்மலாக சைஸான மீன்களாக கிடச்சிருக்கு. நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.